ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு விஷம் வச்சாமல அவன் கெட்டி போட்டு வச்சுருக்கான். ஹீரோயின் போய் காப்பாற்றுறாங்க. அப்போ ஹீரோ பின்னாடி பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோயினும் திரும்பி பின்னாடி உள்ளவன்ட்ட அடி வாங்கிட்டாங்க பாவம். உடனே போய் சொல்கிறான், இவனை பார்க்கல ஈவில் ஸ்பிரிட் மாதிரி இருக்குது, நான் வேணால் உனக்குள்ளே போய் அடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்குள்ளே போய் இருக்கால சூப்பராக ஃபைட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவனும் கீழே விழுந்துட்டு திரும்பி நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். உடனே ஹீரோயின் கேட்காங்க, எதனால் நீ இந்த மாதிரி ஹீரோவை பிடிச்ச, யார் உன்னை அனுப்புனா அப்படின்ன உடனே எனக்கு தெரியலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஓடிடுறான். ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே சிஸ்டர் ஆன் ஹீரோட்ட என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறாங்க. உடனே ஹீரோ எனக்கெலாம் ஒன்றும் இல்லை, சரி. ஹீரோயின் அடித்த உடனே போலீஸ் பிடிச்சாங்களே, அவன்கிட்ட விசாரிச்சாங்களா, என்ன சொல்கிறான் அப்படின்ன உடனே அவன்கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்களா, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கான், அவன் என்ன லூஸான்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவனை பார்த்துக்குருவாங்க, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு மருந்தை எடுத்து இதை நீ மெடிசனை கன்ஃபார்மாக நீ எடுக்கணும், உனக்கு தழும்பு உருவாகாத மாதிரி அதை நீ தடவிக்கோன்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு ஹீரோ சொல்கிறான், ஆனால் விடுற மாதிரி இல்லை, நீ கன்ஃபார்மாக தடவன், நான் எப்படி உன்னை நம்ப முடியும், நீ மறந்துடுவிய அப்படின்ன உடனே பாடி கார்டு ஹீரோயின் இருக்கால அவள்கிட்ட சொல்ல அவன் ஞாபகப்படுத்துவான்ன உடனே ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் கூட நீ ஏன் போகலைன்ன உடனே சாரி சிஸ்டர், நான் ஹீரோ வெளியில் போகிறத பார்க்கல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்காங்க. உடனே நீ அவன் கூடயே 24 மணி நேரமும் இருக்கணும் தானே நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ ஏன் இப்படி செய்கிறான்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோ தான் சிஸ்டரை தடுக்கிறான், நீ அவளை திட்டாத, நான் தான் அவளை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனேன், அவளுக்கு கூட அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே சிஸ்டரும் அப்படியான்னு சொல்லி அவளை பார்த்த உடனே ஹீரோ சைக்கை காமிக்கான், அடிபட்ட மாதிரி நடினவன், ஆனால் உண்மையிலே ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கு. உடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி நடிக்காங்க. சிஸ்டரான்னு விடுற மாதிரி தெரியல, ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ பாடி கார்டே இருந்தாலும் நீ நீயே பார்த்துக்கிறணும்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ நான் என்னையை பார்த்துக்கிறேன்ப்பா, ரொம்ப டைம் ஆகிட்டு, நீ போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பி வைக்கான். போகிற வழியில் ஹீரோயினை பார்த்து மிரட்டிட்டு நீ அவனை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா உனக்கு ஜாப்பை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறாங்க. உடனே ஹீரோயினு தேங்க்யூன்னு சொல்கிறா ஹீரோட்ட. உடனே ஹீரோ சரி சரின்ட்டு போயிடுறான். ஹீரோயின் அவங்களுக்கு அடிபட்ட இடத்துல மருந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் மருந்து தான் போட முடியல, அது ரொம்பவே பின்னாடி இருக்குது. உடனே போயிட்டு அதுதான் தானாக போயிடும் கொஞ்ச நாள் விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ தான் கதவை தட்டுறான். உடனே ஹீரோயின் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன்னா உனக்கு மருந்து போட தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதுன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் வித்தியாசமாக பார்த்த உடனே போயே சொல்கிறான், அவன் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டான் வச்சுக்கோயேன், நான் அவன் பாடியை கண்ட்ரோல் எடுத்து அவனை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூப்பிட்றா. ஹீரோ ஹீரோயின்ட்ட நீ மருந்து போட்டியான்னொன்னே இல்லைன்னொன்னே நான் போட்டு விட்றேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ போட்டு விட்றான். போட்டு விட்டு நீ யார் கூட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் நான் யார்ட்டையும் பேசலையே அப்படின்ன உடனே ஆனால் நீ யார் கூடயும் பேசுன மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு தெரியாமல் சும்மா கேட்டிருக்கோம் அப்படின்னா, ஓ இது ஒரு வேளை நான் கற்பனை பண்ணிக்கிறேனோ அப்படின்னு சொல்லி ஹீரோவே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சாரி கேட்கா, நான் உனக்கு வேணுக்குனே விஷம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் எனக்கு தெரியும், இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நான் உன்னைய பாடி கார்டாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கு காசிப்பெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காண்டி தான் அப்படின்ன உடனே அதனால் நீ என் மேலே கோவப்படுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். உடனே ஹீரோயினும் ஆமாம், ஆனால் எனக்கும் இந்த வேலை தேவை, அதனால் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டு நீங்கள் அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ போனவுடனே போய் என்னது சோயா, அதான் ஹீரோயினை பார்த்து என்னாச்சுமா உனக்கு வித்தியாசமாக இருக்க, நீ வித்தியாசமால அவனை பார்க்க எப்போதும் அப்படி பார்க்க மாட்டியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே ஹீரோயினும் அப்படியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி மழுப்புறா. அதுக்கப்புறம் போய் சொல்கிறா, உன்னோட பிரதர் லூலிக்கு கால் பண்ணி ஸ்டோன் எங்கேயாவது பார்த்தானான்னு சொல்லி கேளு, அவன் போவு ஸ்கூலில் தானே இருக்கான், ஐஸ்டோன் அங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயினும் லூலிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோனை பார்த்தியா, நல்லா ப்ளூ கலரில் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கா. அது கிறிஸ்டல் மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. லூலி பார்த்துருக்கான், அந்த ஸ்டோனையும் எடுத்து வச்சுருக்கான். உடனே ஹீரோயினும் போய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே போய் கேட்க, அப்போ அவன்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி கேளுன்னு சொன்ன உடனே
ஹீரோயின் லுலிகிட்ட கேட்டவுடனே ஆமாம் ஆமாம் என்கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் நான் அதை விற்றுட்டேன் அசால்ட்டாக சொல்கிறான். அவனுக்கு தெரியாதுல இதை பற்றி. ஹீரோயினு போய் என்னது விற்றுட்டியா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் நீ விற்ற, சரி யார்கிட்ட விற்ற அப்படின்னு சொல்லி கேட்கா. நீ ஏன்ப்பா அதை பற்றி கவலைப்படுற, நான் வந்து அதை நிறைய பணத்துக்கு விற்றுட்டேன், உனக்கு கூட கொஞ்சம் தாரேன். உன்னை ஹீரோயினு கோவமையா நீ யார்கிட்ட விற்ற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த பொறு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கான். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை அனுப்பியும் விட்டுறான். ஹீரோயினும் ஃபோனை ரொம்ப கவலையாக பேசிட்டு வைக்காங்க. உடனே போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கா. வாங்கினவங்க வந்து ஸ்டோன் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். அந்த ஸ்டோனை வந்து ஒரு பொண்ணு வாங்கிட்டு போயிருக்காளாம். ஆனால் வந்து அந்த பொண்ணை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்ன உடனே போய் சொல்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி. இந்த சைடு ஹீரோ வந்து ஏதோ வெளியில் வந்து ஆட் ஷூட்டுக்கு வந்திருக்கான் போல். அப்போ வந்து ட்ரெஸ் டிசைனர் வந்து இந்தாங்க போடுங்க அப்படின்னோடனே நான் பாத்ரூம் போயிட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போகிறான். உடனே அந்த டிசைனர் வந்து சீனை போடுது. எப்போ எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, யாராவது எனக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அங்கே உள்ள யாருமே கண்டுக்கிற மாட்டேங்காங்க. பாவம் ஹீரோயின் தான் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. பாவம் அங்கே உள்ள எல்லாருமே வந்து எனக்கு அந்த ஜூஸ் வேணும் இந்த ஜூஸ் வேணும்னு சொல்லி அவங்களும் கூட கொஞ்சம் சொல்கிறாங்க. ஒன்று ஹீரோயின் எல்லா ஆர்டரையும் எடுத்துகிட்டு வெளில போய் வாங்க போயிடுறாங்க. ஹீரோ வந்தவொடனே எங்கே ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறான். அதுக்கு அந்த டிசைனர் ஹீரோயின் இங்கே எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி வேங்குங்க, அதுக்கான காசை நான் தரேன், அவளை வந்து இனிமேல் வேலை வாங்காதீங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை வெளில போய் ஹீரோயினை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சொல்கிறான் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும், எனக்கு என்ன வேணுமோ அதான் நீ செய்யணும், இவங்களுக்கெல்லாம் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிட்டான்னு கேட்க உடனே எல்லோரும் ஆமாம் ஆமான்னு தலையாடுறாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆகிட்டு ஹீரோயின் வந்து போயை பார்க்க வந்தோன்னே போய் வந்து சாரி கேட்காங்க. உடனே ஹீரோயின் எதனால் நீ சாரி கேட்க அப்படின்னு கேட்ட உடனே வந்து என்னோடய ப்ராப்ளத்துக்காண்டி இன்வால்வ் பண்ணதுனால அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் என்னதுன்னு சொல்லி கேட்கா. அந்த டீமனோட டார்கெட் வந்து நீயா இல்லைனா ஹீரோவா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான் அந்த லூசு மாரி ஒருத்தர் இருந்தானே, அவன் வந்து ஹீரோவோட ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பி என்னைய அங்கே கூப்பிட்டதுக்கு காரணம் என்னைய பழி வாங்குவா இல்லை உன்னையவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் என்ன தான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அவனுக்கு எப்படி நீ இருக்குது தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. அதுக்கு போய் நம்ம வந்து அவனை அடித்தோம்ல அப்போ வந்து அவன் உடம்புல வந்து ஈவில் ஸ்பிரிட் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் என்னது ஈவில் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து எங்களோட உலகத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி விவரமாக கேட்கா. அதுக்கு போய் சொல்கிறா நிறைய சொன்னால் நீ இன்னும் நிறைய பயப்படுவேன், நிறைய ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. அவன் ஒரு காலத்தில் ஒரு ஸ்கூலோட குருவாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்காங்க. அப்போ வந்து டீமன் சும்மா சாதாரண ஆளாக தான் இருக்கான். அவனுக்கு வந்து ஐஸ்டோன் கிடச்சிருக்கு, எப்படியோ கிடச்சிருக்கு. அதை பார்த்த உடனே அவனோட மைண்டை வந்து ஐஸ்டோன் கண்ட்ரோல் பண்ணி அவனையே கண்ட்ரோல் பண்ணிட்டு அதனால் அவனையே இழந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து வேறு மாதிரி மாறிட்டான். யான்னு சொல்லி அவன் பேரையே மாற்றி மக்கள் எல்லாத்தையும் அவன் பக்கம் ஈவில் ஸ்பிரிட்டால் ஈர்த்தான். அதன் மூலமாக மக்களை அழிக்கவும் செஞ்சான். டீமன் வந்து ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவனை வந்து கொல்ல வராங்க. அப்போ அவன் வந்து ஈவில் ஸ்பிரிட்டை ஏவி விட்டு அவங்கக்குள்ளேயே சண்டையை ஏற்படுத்தி அம்புட்டு வரையும் காலி பண்ணிடுறான். அதனால் நானும் ஃபெயிலி அவனை தேடி போனோம். நிறைய வருஷம் அவங்க கூட சண்டை போட்டோம். நாங்கள் லாஸ்ட்டில் அழிக்கிற மாதிரி போனோம். ஆனால் ஹீரோயின் அப்புறம் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. உடனே ஹீரோயினும் அப்போ வந்து யானும் இங்கே வந்திருப்பானா அப்படின்ன உடனே ஆமாம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டை அவன்கிட்ட பார்த்தேன் பார்த்தியா, அந்த ஸ்பிரிட்டோட ஆளே வந்து யான் தான். உடனே அப்படின்னா ஃபெயிலி இங்கே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா. இல்லை ஃபெயிலி வரலன்னு தான் நினைக்கேன், நானும் யானும் மட்டும்தான் பரியருக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஹீரோயின்னு சொல்கிறா இது வந்து உன்னோட உலகம் கிடையாது, ஆனால் உன்னோட உலகத்தில் இப்போ வந்து யான் கிடையாது, இங்கே இருக்கான். அதனால் நீ வந்து உன்னோட ஃபெயிலியோட உன்னோட உலகத்துக்கு போய் நிம்மதியாக வாழ அப்படின்ன உடனே இல்லை நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்காண்டி வரல, நான் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி இருக்கேன். என்னால் வந்து அந்த டீமன் யான் செய்கிற அட்டூழியத்தெலாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் எப்படியாவது ஐஸ்டோனை கண்டுபிடிச்சிடணும், யான் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இங்கே நான் இல்லாமல் ஃபெயிலி வந்திருந்தாலும் இதை தான் அவன் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறத கேட்ட ஹீரோயின்
கண்டிப்பாக நான் வந்து ஐ ஸ்டோன் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து ஹீரோயினே சொல்கிறா, அப்போ யான் ரொம்பவே பவர்ஃபுல் ஆனவனா அப்படின்ன உடனே ஆமாம், ஆனால் வந்து நானும் ஃபெயிலியும் சேர்ந்து அவனை வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறான், அப்போ நான் வந்து யானை தேடி போனால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அதை கிட்ட ஹீரோயின், நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கா, அதை விட பசியாக இருக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போகிறா. அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து ஸ்நாக்ஸ் எடுக்க பார்க்க அது ரொம்பவே மேலே இருக்குது. உடனே ஸ்டூலை போட்டு எடுக்கிறா. அந்த சைடாக வந்து ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடி நின்று என்னம்மா செய்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே க்ளோஸாக காட்டணும். ஹீரோயின் பயந்து திரும்பிடுறாங்க. ஹீரோ மூக்குலேயே அடிச்சிடுறாங்க. ஒன்று ஹீரோ என்னோட மூக்கு அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே ஹீரோயின் சொல்கிற மூக்குலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லி இன்னும் கத்துறான். உடனே டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. இதே மாதிரி அன்னைக்கு நீ வந்து என்னை கூப்பிட்ருக்க வேண்டியதுதானே அப்படின்னு. உடனே ஹீரோயின், அப்போனா அன்னைக்கு உங்களை பார்க்க தான் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே டாக்டர் ஆமாம் அவனுக்கு அப்படின்னு சொல்ல வரதுலேயும் ஹீரோ தடுத்துடுறான். இங்கே பாருங்க வலிக்கு எனக்கு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் மூக்கை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அது சின்ன மூக்கு தான் உடஞ்சிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ன உடனே ஹீரோயின் வந்து சிரிக்கா. உடனே டாக்டர் வந்து ஹீரோயினை திட்டுறாங்க, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் எழுந்திரிச்சு ஹீரோயினை கூப்பிட்டு இவளுக்கு அடிபட்டிருக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லி காமிக்கான். ஹீரோயினுக்கு தோள்பட்டையில் அடிபடிச்சில அதை தான். ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இல்லை நீ பாருன்ன உடனே டாக்டர் பார்க்கற. ஆமாம் அவன் மூக்கில் அடிபட்டதோட இது கொஞ்சம் பலமாக தான் இருக்குது, நான் இப்போ கொஞ்சோண்டு உன் கையை மட்டும் இழுப்பேன், அதனால் வந்து உனக்கு கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோன்ன உடனே ஹீரோயின் சரின்றா. அதுக்கப்புறம் அவர் கையை பிடிச்சி நல்லாவே இழுத்துட்டு அரைச்சி உடைக்கே விழுந்துட்டு. உடனே ஹீரோயின் அமைதியாக இருக்கிறத பார்த்த ஹீரோவும் என்னாச்சு உனக்கு வலிக்கலையா அப்படின்னா இல்லை எனக்கு வலிக்க. அப்போ நீ வந்து கத்தாமல் அசையாமல் இருக்க அப்படின்ன உடனே நாங்கள் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களுக்கெலாம் வந்து கத்தெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறா. உடனே டாக்டர் பார்த்தியா சூப்பரான பாடி கார்டை பிடிச்சிருக்கியே நீ அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காரு. ஆனால் இந்த சைடு ஹீரோயின் வலி தாங்க முடியாமல் ஆன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் நீ வந்து அவளுக்காண்டி தான் வந்திருக்கேன்னு நினைக்கேன், சும்மா போய் சொல்லாத, அவளுக்குன்னு சொன்னால் நான் என்ன பார்க்கவா மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எனக்காண்டி தான் வந்தேன், சும்மா அவன் என் கூட வந்திருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். அதுக்கு டாக்டர் உன்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் ரொம்பவே பேடாக இருக்கேன் அப்படின்னு. உடனே ஹீரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சும்மா செல்லமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் போய் வந்து சும்மா அமைதியாக இருந்து தியானம் பண்ணிகிட்ருக்கா. உடனே ரூமுக்கு வந்த ஹீரோயினும் போயை ரொம்பவே கவனிக்கா. போய் உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. உடனே போய் நான் தண்ணி குடிக்கவே மாட்டேனேன்னு சொல்கிறா. அப்போ நான் உனக்கு விசிறி வேணுமா அப்படின்னு சொல்லி விசிறியை வச்சு வீசுகிறா. உடனே இதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. உடனே ஹீரோயின் வந்து நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க. உடனே போயும் கண்டுபிடிச்சிட்றாங்க உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ன உடனே எனக்கு வந்து நீ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே போயும் எதுனாலப்பா அப்படின்னு சொல்லி கேட்கா. சும்மா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாமே தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னா இல்லை நீ வந்து உண்மையை சொல்கிற வரைக்கும் நான் உனக்கு கற்றுத்தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. ஹீரோயின் சொல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே உலகத்தை காப்பாற்ற போகிறோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி காப்பாற்ற முடியும், அதுக்காகத்தானா அப்படின்னு சொல்லி போய் கேட்கா. உடனே அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாடி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹீரோக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் தான் அதை தடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஹீரோவை வந்து கடத்தியிருந்தாங்க, அப்போ கூட வந்து உன்னோட ஹெல்ப்னால தான் நான் வந்து அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே போய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க ஃபெயிலி சரியான பாப்புலரான ஆள், அவன் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான்ப்பா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமானது, அதுக்காண்டி நீ வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும், ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னோடனே எவ்வளோ நாள் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு அடுத்த சீனே ஹீரோயின் பெட்டில் படுத்து என்னால் முடியலப்பா, ரொம்பவே டயர்டாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறா. உடனே போயும் நீ தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செய்வேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கா. அப்போ வந்து ஹீரோ வேற கூப்பிட்றான். உடனே ஹீரோ வேற கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி எஞ்சி போகிறா. ஹீரோ வெளியிலேயே நிற்கான். என்னாச்சு உனக்கு வேதற்கு என்னென்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீ நிறுத்திடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்போன்னு. உன்னை எனக்கு நடிக்கலாம் வராது பாஸ் அப்படிங்க. பரவாயில்ல வான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.